ராஜா மகளின் கதை பார்ட் 7 பார்க்கலாமா? ராஜா வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுது நிறைய திங்ஸ் வாங்கிக்கிட்டு தன் மகளோட பேரை சொல்லிக்கிட்டே வருவாங்க, கூப்பிட்டுக்கிட்டே. அந்த குரலை கேட்டுட்டு இவங்க எகுத்தால் ஓடி போய் அந்த ஸ்நாக்ஸை வாங்கிட்டு அப்பாவோட கையை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்நாக்ஸை பிரித்து சாப்பிட்டுட்டு தான் தூங்குவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ராணி 9ஆம் வகுப்பு படித்து முடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டாங்க. அப்போது பார்த்து பேக் அருந்துருச்சு. அப்போ வந்து பேக் வாங்கி கொடுக்க சொல்லி இவங்க கேட்க ராஜா குடியவே பார்க்குறாரு. அந்த பேக்கை வாங்கி தரல. அப்படி இருக்கிறப்ப பெரிய ராணி என்ன பண்ணாங்கன்னா, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வயல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 30 ரூபா அப்படின்னு சம்பளம், அந்த மாதிரி வாங்க போயிட்டாங்க வேலைக்கு. அப்படி வாங்கிட்டு வரும்போது ராணி அம்மா ராஜகுமாரி 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போவாங்க. அப்போ போகும்போது ஒரு நாள் உடம்பு சரியில்லை ராஜகுமாரிக்கு. ராஜகுமாரியை வீட்டிலே விட்டுட்டு ராணி அம்மா மட்டும் போயிட்டாங்க. அப்போ உடம்பு சரியில்லாத ராஜகுமாரி வீட்டில் பெரிய மனுஷி ஆகிட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு அவங்க ராஜகுமாரியோட அம்மாவுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க கொல்லையிலேருந்து கதறிக்கிட்டு, இப்படி ஒரு குடிகார ராஜா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஓடியாராங்க. வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி ஃபங்க்ஷன் வைக்க ரெடி பண்ணிட்டாங்க. ராஜா வழி சொந்தம், ராணி வழி சொந்தம் 2 பேருமே வந்து சிறப்பாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக ராணி ராஜகுமாரியை கூட்டிகிட்டு வயல் வேலைக்கே தொடர்ந்து போக ராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. எப்படின்னா இவங்க குடிச்சு நரம்பு தளர்ச்சியாகி ஒரு மாதிரி மென்டல் அந்த ஸ்டேஜில் வந்துட்டாங்க. தான் யார், தனக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமே வந்துட்டாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ராணி மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி மாடு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போகும்போது பெரிய ராஜகுமாரிக்கிட்ட பணம் வேணும்னு சொல்லி ராஜா தகராறு பண்ணிவிட்டு பெட்டி எப்படி தூக்குன உடனே அதில் இருந்த பணமும் கீழே விழுந்துருச்சு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வரும்பொழுதே இவங்களோட ராஜாவோட அப்பா 2 பேரை கூட்டிக்கிட்டு உடம்பு சரியில்லை, நம்ம சரி பண்ண ஹாஸ்பிட்டல் போகலாம், மூலிகை மருத்துவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் லைனில் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக நிற்கும் பொழுதே இவங்க வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் வெளியில் போயிட்டாங்க. நம்ம எங்கே போகிறோம், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வெளியில் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க இவங்க எல்லாரும். வீட்டில் இருந்து அம்மா ஒரு பக்கம், தாத்தா ஒரு பக்கம், இப்படி எல்லாம் தேடிட்டுருக்க ஒரு நியூஸுமே கிடைக்கல. ராணி அம்மா திரும்பி வீட்டுக்கு வராங்க. வரும்பொழுது பார்த்தா ஒரு காவலாளர் ஒரு கடையில் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட மனைவி தான் வராங்க அப்படின்னு சொல்ல இந்த ராணி அந்த காவலர் பார்த்து இந்த விஷயத்தை அந்த பொண்ணுக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்னு பரிதாபமாக பார்க்க இந்த கதையோட கண்டினியூ வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.